பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால், அதிகமாக ஊழியர்களை குறை சொல்லுகிற அநேக காணொளிகளை நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக போதகர் ஜான் ஜெபராஜை குறித்தான அநேக சர்ச்சைகளை நாம் கேள்விப்படுகிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எம்மை நியாயம் தீர்ப்பதற்காக வைக்கவில்லை. நமக்கு அவருடைய நீதியை கொடுத்து நம்மை வைத்திருக்கிறார் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரை எங்களை தகுதியாக்கியுள்ளார். இந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த எழுத்து என்று சொல்லப்படுகிறது நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறது. அது ஒரு மனிதனை கொல்லுகிறது. இது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் பார்க்கிறோம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இது தேவ ஆவியை குறித்து பேசுகிறது. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு ஊழியக்காரன் விழுவதை அல்லது ஒரு கிறிஸ்தவன் விழுவதை நோக்கி பார்க்காமல், விழுகிற மனிதனை எழுப்புவதற்கு நாம் கரம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது கிறிஸ்தவத்தின் ஒரு சகோதர அன்பாயிருக்கிறது. இந்த அன்பு இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் விழத்தள்ளுவது அதிக நிச்சயம். ஆகவே இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் ஒரு ஊழியரோ அல்லது ஒரு கிறிஸ்தவரோ விழுந்து விட்டார் என்று சந்தோஷப்படாமல் அவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை இந்த நாட்களிலே அநேகருக்கு தேவைப்படுகிறது. அந்த ஊழியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவருக்காக ஒருவர் தாங்கி ஜெபிக்கிறது கட்டாயமாக இருக்கிறது. இயேசு மரண தருவாயில் போய் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்கள் 2 அழைத்து கொண்டு போனார். எனக்காக 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார். ஒருவர் விழப்போவதற்கு அல்லது ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஒரு துன்பத்துக்குள்ளே போகிறதற்கு இருப்பார் என்று சொன்னால் அவருக்காக நாம் ஜெபிப்பது அதிக நிச்சயம். ஜெபிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் கிறிஸ்தவ அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவருக்காக அவர் எழுந்து நிற்க வேண்டும், அவர் மறுபடி எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நியாயந்திருக்கிறது காரியத்தினால் இயேசு கிறிஸ்துவும் நியாயந்திருக்கப்பட்டார். அவர் எழும்ப மாட்டார், அவர் வரமாட்டார், அவர் மறிச்சிட்டார், இனிமேல் இவரோட வரமாட்டார்னு நினச்சாங்க. ஆனால் மறுபடி வந்தார். அது அவருடைய மகிமை. அப்போது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட மகிமையை நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியுள்ளவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன்தான் ஒருவரை தகுதிப்படுத்துகிறார். தேவன் தகுதிப்படுத்தின ஒரு மனிதனை நாம் குற்றப்படுத்துவது தவறு. சவுல் தாவீதின் மேலே கரம் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அதை செய்யாமல் இருப்பது வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. கிரியை இல்லாத காரியங்கள் செத்ததாக இருக்குது. பிரியமானவர்களை நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் விழுந்து போன ஒவ்வொருவருக்காகவும் ஜெபியுங்கள். மறுபடியும் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அவர் மூலமாய் தேவன் இன்னும் அநேக காரியங்களை செய்வார். அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். ஒருத்தன் விழுந்துட்டா விட்டுட்டு போகிறவர் இல்லை, அவர் கரம் கொடுக்கிறவர். எல்லோரும் ஜெபிப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.